ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்மை ஜாமாதரம் முனிம் ரம்மை ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜை ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதா பிதாய உதய சனயா பூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யசன குலபதேர் குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பிரகாலேதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். குரு பரம்பரா வைபவத்தை அனுபவிக்க தொடங்கியுள்ளோம். சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலே நாம் எல்லாரும் இப்படி கூடியிருந்து ஒரு சத்சங்கமாக நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிலே தொடக்க நாள் அன்று ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை என்ற விஷயத்தை பற்றி பொதுவாக நாம் அனுபவித்தோம். ஸ்ரீ வைஷ்ணவன் என்றால் யார், அவன் எப்படி இருக்க வேண்டும், குரு என்றால் என்ன, ஆச்சாரியன் என்றால் என்ன, நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை என்று பார்க்கும் பொழுது அதிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள், அந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விதவிதமான பிரிவுகள் என்ன, இவற்றையெல்லாம் நாம் சென்ற முறை விரிவாக அனுபவித்தோம். சுவாமியிடத்திலே ஒரு பிரார்த்தனை வைத்தேன் முடிவிலே. அதாவது இந்த குரு பரம்பரையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அது மாதம் ஒரு முறை அனுபவித்தால் அதுவே நமக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடும். அதனால மாதத்துக்கு 2 முறை வைத்துக் கொள்ளலாமே என்று பிரார்த்தித்தேன். அதற்கு சுவாமியும் இசைந்தார். அதன்படி நாம் இப்பொழுது மாதத்துக்கு 2 முறை என்ற கணக்கிலே, ஒரு பட்சத்துக்கு 1 முறை என்ற கணக்கிலே நாம் இந்த குரு பரம்பரா வைபவத்தை தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம். இதிலே நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய கிரமம் என்னவென்றால், முதலிலே பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேன முதலியார் இவர்கள் வைபவத்தை இன்றைய தினம் அனுபவிக்கலாம். அதற்கு பிறகு ஆழ்வார்களுடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். அதற்கு பிறகு ஓரான்வழி ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். அதற்கு பிறகு கால அவகாசத்தை பொறுத்து சில பல முக்கியமான ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். இது நமக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் குறைந்தபட்சம் ஆகும் என்று தோன்றுகிறது. ஓரளவுக்கு சுருக்கமாக அந்தந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய வைபவத்தை நாம் அனுபவிக்கலாம். நமக்கு முக்கியமான பிரமாணங்கள், ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய வைபவங்களை தெரிந்து கொள்வதற்கு முக்கியமான பிரமாணங்கள் என்று பார்த்தால் 1-2 கிரந்தங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே அமைந்திருக்கின்றன. 6000 படி குரு பரம்பரா பிரபாவம், இது நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கியமாக கொள்ளப்படுகிறது. இது காலக்ஷேப கிரந்தம் என்று கூட சொல்லுவார்கள் பெரியோர்கள். இந்த 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே முதலிலே ஆழ்வார்களுடைய வைபவம், அதற்கு பிறகு ஆச்சாரியர்களுடைய வைபவம். அந்த ஆச்சாரியர்களுடைய வைபவம் என்று பார்த்தால் நம்பிள்ளை பரியந்தம் அந்த வைபவங்கள் காட்டப்பட்டுள்ளன. ஏனெனில் இந்த 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தை அருளி செய்தவர் பின்பழகராம் பெருமாள் ஜீயர். அவர் நம்பிள்ளையுடைய சச்சிஷராக இருக்கவே அவர் நம்பிள்ளை காலத்து அளவுக்கு இருக்கக்கூடிய சரித்திரங்களை காட்டியுள்ளார். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வைபவங்கள், அதாவது வடக்கு திருவீதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, பிள்ளைலோக்காச்சாரியர், அழகியமனாள் பெருமாள் நாயனார், திருவாய்மொழி பிள்ளை, கூரகுலோத்தமதாசர், விளாஞ்சோலை பிள்ளை இவர்களுடைய வைபவங்களை எல்லாம் நாம் எங்கே தெரிந்து கொள்கிறோம் என்றால் யதீந்திர பிரவண பிரபாவம் என்று அற்புதமான ஒரு கிரந்தம். இதை அருளியவர் பிள்ளைலோக்கம் ஜீயர். இவர் அருளிய இந்த யதீந்திர பிரவண பிரபாவம் என்பது முக்கியமாக மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை விரிவாக காட்ட வந்த ஒரு கிரந்தம். அதிலே பிள்ளைலோக்க ஜீயர் அவர் திருவுள்ளத்திலே நினைத்தார், ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு பரம்பரா பிரபாவத்திலே நம்பிள்ளை பரியந்தம் தான் இருக்கிறது, அதிலிருந்து இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களையும் சேர்த்து நாம் காட்டிவிடலாம் என்று அவர்களுடைய வைபவங்களையும் காட்டினதனாலே நமக்கு அந்த வைபவங்கள் நன்றாக தெளிவாக கிடைத்தன. ஆக குரு பரம்பரா பிரபாவம் 6000 படியும் யதீந்திர பிரவண பிரபாவம் ஆகிய 2 கிரந்தங்களும் தான் நமக்கு முக்கியமான சரித்திர
நூல்கள். இவற்றை தவிர நாம் வியாக்கியானங்களிலே பல பல விஷயங்களை, அதாவது ஆழ்வாராச்சாரியருடைய வாழ்விலே நடந்த பல ஐதிஹ்யங்கள், சரித்திர நிகழ்வுகள், அதை நாம் பார்க்கிறோம். அதையும் நாம் ஆங்காங்கே எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மகனீயருடைய வைபவத்தையும் நாம் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கிட்டத்தட்ட அனுபவிக்கலாம். ஒரு சில சுவாமிகளுக்கு வைபவம் நிறைய இருக்கும். எம்பெருமானார் சரித்திரம் பறக்க காட்டப்பட்டுள்ளது. அதே ஒரு சில ஆச்சாரியர்களுடைய வைபவம் மிக சுருக்கமாகத்தான் இருக்கும். அது எவ்வளவு நமக்கு பிராமணிகமாக இருக்கிறதோ அவ்வளவு நாம் அனுபவிக்கலாம். எவ்வளவு விஷயங்கள் இந்த கிரந்தங்களிலே காட்டப்பட்டுள்ளனவோ அதை முக்கியமாக கொண்டு அனுபவிக்கலாம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரிய பரம்பரையிலே முதலிலே இருக்கக்கூடியவர் பெரிய பெருமாள் என்று நாம் பார்க்கிறோம். பெரிய பெருமாள் என்பது ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய திருவரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் என்று பிரசித்தமான திருநாமம். ஆனா இந்த பெரிய பெருமாள் என்பது ஸ்ரீமன் நாராயணன் என்பதை பொதுவாக குறிக்கக்கூடியது. ஸ்ரீமன் நாராயணன்னு சம்ஸ்கிருத வார்த்தை. அதை தமிழிலே தெரிவிக்கும் பொழுது நாராயணன் என்பவரை நாம் பெருமாள் என்று அழைக்கிறோம். அதனால அது நம் வழக்கத்திலே இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பெரிய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கும் காரணம் நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவார்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே ராமனுக்கு பெருமாள் என்று திருநாமம். அந்த பெருமாளாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாளாகையாலே இவருக்கு பெரிய பெருமாள் என்று திருநாமம். அதாவது இந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இந்த பிரணவாகார விமானத்தோடே அந்த திருமேனியோடு எழுந்தருளினார் என்று சொல்லுவார்கள். இல்லை, க்ஷீராப்தியிலிருந்து எழுந்தருளினார் என்றும் சொல்லுவார்கள். ரெண்டு விதமாக சொல்லப்படும். எதுவாக இருந்தாலும் இந்த எம்பெருமான் பரமபதத்திலிருந்து க்ஷீராப்திக்கு எழுந்தருளி திருப்பார்கடலிலிருந்து பிரம்மாவாலே பிரார்த்திக்கப்பட்டு சத்தியலோகத்துக்கு அந்த பிரணவாகார விமானத்தோடே எம்பெருமான் எழுந்தருளினான். அங்கே பிரம்மா எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணினார் பல காலம். அதற்கு பிறகு இக்ஷ்வாகு சென்று பிரம்மாவிடத்திலே பிரார்த்திக்கிறான். எங்களுடைய இந்த சூரிய குலத்திலே திருவாராதனத்துக்கு ஒரு பெருமாள் வேண்டும். இந்த பெருமாள், அதாவது நீர் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமாள் பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன். அப்பொழுது அந்த எம்பெருமானுக்கு நாராயணன் என்று திருநாமம். அந்த நாராயணனை எங்களுக்கு குலதெய்வமாக கொடுக்க வேண்டும் என்று இக்ஷ்வாகு மன்னன் பிரார்த்திக்க அந்த பிரம்மாவும் இசைந்து அந்த பெருமாளை இக்ஷ்வாகுவுக்கு கொடுத்து, அந்த இக்ஷ்வாகு அந்த எம்பெருமானை கொண்டு வந்து எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து அயோத்தியாவிலே தங்களுடைய அரண்மனையிலே மாளிகையிலே எழுந்தருள பண்ணி தங்களுடைய குல தெய்வமாகவே வணங்கி வந்தான். அது தொடக்கமாக சூரியகுல ராஜாக்கள் அவர்கள் திருவாராதனம் பண்ணி வந்தார்கள் இந்த எம்பெருமானை. அது வழி வழியாக பெருமாள் அளவுக்கும் வந்தது. ரகுகுல தோன்றலாகத்தானே எம்பெருமான் அவதரித்தான், ராகவனாக எம்பெருமான் அவதரித்தான். அந்த ஸ்ரீராமனே பெருமாள் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே கொண்டாடப்படுகிறான். பெருமாள் திருமொழி என்று குலசேகர ஆழ்வார் அருளிய பிரபந்தம், ராமாவதாரத்திலே மண்டி போன குலசேகர ஆழ்வார் அவர் அருளிய பிரபந்தம் பெருமாள் திருமொழி என்று சொல்லப்படுகிறது. அதிலே எதனாலே அந்த திருநாமம் அந்த பிரபந்தத்துக்கு என்றால் அதிலே ராமாவதாரம் நிறைய அனுபவிக்கப்பட்டிருக்கிறது, அதனாலே என்று சொல்லுவார்கள். இல்லை, குலசேகர பெருமாள் அருளின திருமொழி ஆகையாலே அது பெருமாள் திருமொழி என்று சொல்லப்படும். அது ஏன் குலசேகர பெருமாளுக்கு பெருமாள் என்ற திருநாமம் வந்ததுன்னா அவருக்கு பெருமாளிடத்திலே ஸ்ரீராமனிடத்திலே அதிகமான அன்பு பரிவு, அதனாலே அவருக்கு அந்த திருநாமம் ஏற்பட்டது. அதாவது குலசேகர பெருமாள் என்று பெருமாளுடைய திருநாமத்தை அவருக்கு திருநாமமாக அமைக்கப்பட்டது. அதனாலே அது பெருமாள் திருமொழி என்றும் சொல்லுவார்கள். அப்படி அந்த பெருமாள் ஸ்ரீராமன் பெரிய பெருமாளை தினந்தோறும் பூஜித்து வந்தான்.
அப்படி அந்த எம்பெருமான் பெருமாள் தானே நாராயணன் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கத்துக்கு வந்த பிறகு அந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீரங்கநாதன் என்று திருநாமம். ஆனால் அதற்கு முன்பு நாராயணன் என்று திருநாமம். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண உபாகமத்து என்று வால்மீகி ராமாயணத்திலே பிரசித்தமான இந்த ஒரு வாக்கியம் காணப்படுகிறது. தன்னுடைய பத்னியான தர்மபத்னியான விசாலாட்சி, விசாலாட்சி என்று நம்முடைய சீதா பிராட்டிக்கு திருநாமம். விஷாலமான கண்களை உடையவள் என்று அர்த்தம். விஷாலாட்சிங்கிறது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பல பேர் இந்த திருநாமத்தை வைத்துக் கொள்வதில்லை. இருந்தாலும் அது பிராட்டியுடைய திருநாமம் தான். அதைத்தான் மற்றவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இந்த விஷாலாட்சி என்று சொல்லக்கூடிய சீதா பிராட்டியோடைய சேர்ந்திருந்து நாராயணன் எம்பெருமானை பெருமாள் ஸ்ரீராமன் வணங்கினான், பூஜித்தான் என்று வால்மீகி ராமாயணத்தை காட்டப்படுகிறது. அப்படி பெருமாளே அந்த பெருமானை பூஜித்ததனாலே அந்த பெருமாளுக்கு பெரிய பெருமாள் என்று நம்முடைய பூர்வர்கள் திருநாமம் சூட்டினார்கள். அந்த பெரிய பெருமாளை பிரணவகார விமானத்தோட ஸ்ரீராமன் விபீஷண ஆழ்வானுக்கு பரிசாக அளித்தான். அந்த விபீஷண ஆழ்வான் அந்த எம்பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு இலங்கையை நோக்கி போய்கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த ஸ்ரீரங்கம் என்ற தீவு அது மிக ஆச்சரியமாக, வண்டினம் உருளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை என்று சொல்லும்படிக்கு ஆச்சரியமாக இருக்க, சரி இங்கே ஒரு சிறிது நேரம் எம்பெருமானை எழுந்தருள பண்ணி நம்முடைய அனுஷ்டானத்தை எல்லாம் முடித்து எம்பெருமானுக்கும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி நாம் திரும்பவும் லங்கைக்கு அழைத்து போகலாம் என்று விபீஷண ஆழ்வான் யோசித்து அப்படி பண்ண, அங்கே 2 ஆற்றங்கரைக்கு நடுவிலே காவிரி 2 ஆறாக இந்த ஊரை சுற்றி திவ்யதேசத்தை சுற்றி போகிறது. இருக்கக்கூடிய அந்த மணல் செட்டு போல இருக்கக்கூடிய இடம், தீவாக இருக்கக்கூடிய இடம், சோலைகள் நிறைந்த இடம், ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் என்று இருக்கக்கூடிய இடம், பொன்னி சூழ் அரங்கம் என்று கொண்டாடப்படக்கூடிய அரங்கம். அங்கே விபீஷண ஆழ்வான் எழுந்தருள பண்ணினான். அந்த இடத்திலே எழுந்தருளின எம்பெருமானுக்கு அந்த இடம் மிகவும் பிடித்து போய்விட்டது, மிக ரம்யமாக இருந்தது. சரி இங்கேயே இருக்கலாம் என்று எம்பெருமான் திருவுள்ளப்பட்டான். விபீஷண ஆழ்வானும் எம்பெருமானிடத்துல பிரார்த்தித்தான். இல்லை இல்லை தேவரீர் அங்க லங்கைக்கு வர வேணும் என்று பிரார்த்தித்தான். ஆனால் எம்பெருமானுடைய திருவுள்ளமோ இங்கே இருப்பதுதான். நான் லங்கையை நோக்கி உன்னை பார்த்து கடாட்சித்துக் கொண்டே இருக்கிறேன், நீ அங்கே போய் ஆட்சியை பண்ணு என்று விபீஷண ஆழ்வானை அனுப்பி பெரிய பெருமாள் இங்கேயே எழுந்தருளினார், இந்த பிரணவாக்கார விமானத்தோட எழுந்தருளினார் என்று இந்த பெரிய பெருமாள் இங்கே வந்ததுக்கான சரித்திரம். இந்த பெரிய பெருமாளே நம்முடைய சம்பிரதாயத்திலே முதல் ஆச்சாரியனாக பிரதமாச்சாரியனாக கொண்டாடப்படுகிறான். ஸ்ரீமன் நாராயணன் என்று திருமால் என்று அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான். இந்த எம்பெருமான் ஸ்ரீயப்பதித்துவம் என்ற முக்கியமான அடையாளத்தை உடையவனாக காட்டப்படுகிறான். வேதாந்தமே விசாரித்ததாம், யாரு பரமபுருஷன் என்று வேதாந்தம் விசாரித்தது. அப்பொழுது யாருடைய திருமார்பிலே ஸ்ரீ மகாலட்சுமி இருக்கிறாளோ அந்த வியக்தியே பரம்பொருள் பரமபுருஷன் என்று வேதாந்தம் முடிவு பண்ணி அதை தேடி போகும் பொழுது அது நாராயணன் பெருமானிடத்திலே தான் பிராட்டி திருமார்பிலே எழுந்தருளினாலே அவனையே பரமபுருஷன் என்று வேதாந்தமே கொண்டாடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த எம்பெருமான் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே பிரதமாச்சாரியனாக இருக்கிறான். எதனாலே அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தை எம்பெருமான் எடுத்துக்கொண்டான்னா ஒரு நாள் எடுத்துக்கொண்டான்னு கிடையாது, எப்பொழுதுமே அதை எடுத்துக்கொண்டு வைத்திருக்கிறான். நிச்சயமாக அப்படி பிரதமாச்சாரியனாக இருக்கிறான். அது எதனாலே என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதற்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், முக்கியமாக பிள்ளைலோகாச்சாரியர் ஸ்ரீவசனபூஷணத்தில் இந்த விஷயத்தை நன்றாக எடுத்து காட்டியுள்ளார். இந்த ஆச்சாரிய ஸ்தானமானது மிக உயர்ந்த ஸ்தானமாக இருக்கவே அந்த ஸ்தானத்தை தானும் அலங்கரிக்க வேணும் என்று எம்பெருமானுக்கு ஆசை வந்ததாம். அதனால எம்பெருமான் அதை நிறைவேற்றி கொண்டான் என்று ஒரு அனுபவமாக, ரசானுபவமாக சொல்லுவார்கள். ஆனால் நாம் தத்துவார்த்தமாக பார்த்தோம் என்றால் எம்பெருமான் தான் எப்பொழுதும் இருப்பவன், நித்தியமாக இருந்து கொண்டு சர்வஜனாக சர்வசக்தனாக ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜசி என்று 6 முக்கியமான குணங்களை உடையவனாக பகவானாக கொண்டாடப்படுகிறான். பகவான் என்ற சப்தத்துக்கே ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜசி என்று 6 குணங்களை
சுவாபாவிகமாக இயற்கையாக உடையவன் என்று சொல்லுவார்கள். பல இடங்களிலே நாம் வால்மீகி பகவான், வியாச பகவான், பராசர பகவான் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அதெல்லாம் ஒரு கௌரவத்துக்காக சொல்லப்படுவது. உண்மையிலே அவர்கள் எல்லாம் பகவான் என்று சொல்ல முடியாது. ஏதோ பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அவர்களிடத்துல இருக்கிறது. அதனாலே அவர்களை பகவான் என்று கொண்டாடுகிறார்கள். அவர்கள் விஷயத்திலே அது உபச்சாரமாக கொண்டாடப்படுகிறது என்று விஷ்ணு புராணத்திலேயே இதை பராசர பகவானே எடுத்து காட்டுகிறார். அப்படி இருக்க உண்மையான பகவான் யார் என்றால் அது ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே. ஏனெனில் அவனிடத்திலே தான் இந்த 6 குணங்கள் பூர்ணமாக இயற்கையாக இருக்கின்றன. யாராலும் கொடுக்கப்பட்டு வரவில்லை, அவனிடத்துல இயற்கையாக இருக்கின்றது. அதனால் அவன்தான் பகவான் என்ற அந்த சொல்லுக்கு பொருத்தமானவன். அப்படிப்பட்ட பகவான் தானே இயற்கையா முதல் குருவாக இருக்க முடியும். அவன் முதல் குருவாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு யாரு சிஷ்யர்கள் என்று பார்த்தால் பல சிஷ்யர்கள் உண்டு அவனுக்கு. அதாவது எம்பெருமானுக்கு முக்கியமான சிஷ்யர் யார் என்றால் சிஷ்யை என்று சொல்லணும். அது பெரிய பிராட்டியார். ஏன்னா எம்பெருமான் கூடவே பிராட்டி தான் பிரியாமல் விட்டு பிரியாமல் இருக்கிறாள். எம்பெருமான் எதை பகிர்ந்து கொண்டாலும் முதலிலே அவளிடத்திலே தான் பகிர்ந்து கொள்வான். அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய தர்மபத்தினியான பெரிய பிராட்டியார் அவளிடத்துலதான் எம்பெருமான் எல்லாம் பகிர்ந்து கொள்வான். அதனால பெரிய பிராட்டியார் தான் அவனுக்கு முதல் சிஷ்யை. இதுல ஒரு பெரிய தாத்பரியம் இருக்கு. அதாவது பெரிய பிராட்டியார் மட்டுமே நேரே வைஷ்ணவி என்ற அந்த ஸ்தானத்தை, அந்த தன்மையை உடையவளாக இருக்கிறாள். நாம் எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்க முடியும். அதாவது பிராட்டியை தர்மபத்னியாக உடைய எம்பெருமான், பிராட்டியை விட்டு பிரியாத எம்பெருமான், அவனுக்கு பக்தர்களாக நாம் எல்லாம் இருக்க முடியும். அதனால் நமக்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று ஒரு பெயர். யார் அணுகினாலும் எம்பெருமானை பிராட்டியை முன்னிட்டு கொண்டே அணுக வேண்டும் என்றே சாஸ்திரத்திலே காட்டப்படுகிறது. ஆனால் பிராட்டி மட்டும்தான் பெருமானை நேராக அணுக முடியும். அவளுக்கு மட்டுமே அந்த உரிமை, நேரா பெருமாளிடத்துல போகக்கூடிய உரிமை பிராட்டிக்கு மட்டும் இருக்கு. அதனால்தான் அவள் நேரே எம்பெருமானுக்கு சிஷ்யாக இருக்கிறாள் என்று பார்க்கலாம். அதை தவிர எம்பெருமான் இன்னும் பல இடங்களிலே குருவாக இருக்கிறான். ஒவ்வொரு சிருஷ்டியை பண்ணும் பொழுதும் எம்பெருமான் பிரம்மாவுக்கு குருவாக இருக்கிறான். ஏன்னா பிரம்மா தான் முதலிலே ஒரு அண்டத்தை பகவான் படைத்த பிறகு பிரம்மாவை கொண்டு வந்துதான் அந்த அண்டத்திலே தலைவராக அமர்த்துகிறான். அந்த பிரம்மாவை கொண்டுதான் மேலே படைப்பை பண்ண வேண்டும். இந்த பிரம்மா படைப்பை பண்ணணும்னா அவர் முதல்ல வேதத்தை கத்துக்கணும். இந்த வேதம் என்பது அபௌருஷேயம், எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அபௌருஷேயம்னா ஒரு புருஷனாலே பண்ணப்பட்டது அல்ல, எப்பொழுதும் இருக்கிறது. அது எப்படி பிரம்மாவுக்கு தெரியும் என்றால் ஒவ்வொரு சிருஷ்டியிலும் எம்பெருமான் அந்த வேதத்தை தான் முன்பு இருந்த நிலையை அப்படியே நினைத்து பார்த்து அவன் அதை பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறான். இப்படித்தான் வேதமானது ஒவ்வொரு சிருஷ்டியிலே, இந்த சிருஷ்டிங்கிறது போன தடவை பார்த்தோம்னா மீண்டும் மீண்டும் சிருஷ்டி நடக்கும். ஒவ்வொரு தடவையும் இந்த சிருஷ்டி நடக்கும் பொழுது பிரம்மாவுக்கு எம்பெருமான் உபதேசிக்கிறான் என்றால் இருக்கிற வேதத்தை தன்னுடைய மனதிலே திருவுள்ளத்திலே தரித்து வைத்திருக்கிறான். அதை அவன் ஒவ்வொரு சமயமும் எடுத்து காட்டுகிறான் என்று பெரியோர்கள் எடுத்து காட்டுவார்கள். அப்படி இந்த பிரம்மாவுக்கும் பகவான் ஆச்சாரியனாக இருக்கிறான். அதை தவிர இந்த பிரம்மாவுக்கு எதை உபதேசிக்கிறான்? வேதத்தை உபதேசிக்கிறான். அதற்கு பிறகு இந்த வேதத்தை நன்றாக பரப்புகிறான், உலகமெங்கும் பரப்புகிறான். பிரம்மாவை கொண்டு இந்த வேதம் நன்றாக எல்லா இடமும் பரவும்படிக்கு பண்ணுகிறான். எதற்காக இந்த வேதம் உபயோகப்படுகிறது? அதையும் போன தடவை நாம் பார்த்தோம். ஜீவாத்மாக்கள் இந்த வேதத்தை உபயோகித்து அதிலே காட்டப்பட்டுள்ள கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் போன்றவைகளை கை கொண்டு பகவானை அடையலாம். எத்தனையோ உபாயங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த உபாயங்களை கொண்டு பகவானை அடையலாம் என்று பகவான் இந்த வேதத்தை பிரம்மா மூலமாக பரப்புகிறான். அதற்கு மேலே இது ஒரு வழி, வேதத்தின் மூலமாக பகவானை அடைவதுங்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி திருமந்திரத்தின் மூலமாக பகவானை அடைவது. இந்த வேதம் என்பது அதிகிருத்த அதிகாரம் என்று சொல்லுவார்கள். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் யஜ்ஞோபவீதம் ஆன பிறகுதான் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும். முதல்ல சப்தத்தை கத்துக்கணும், அதுக்கு பிறகு அர்த்தத்தை கத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேதாத்தியனம் பண்ணி அதன்படி யாக யஜ்யங்களை பண்ணுவதற்கெல்லாம் இந்த பிராமண, சத்திரிய, வைசியர்கள் 3 பேருக்கும் அதிகாரம் உண்டு. ஆனா இதை தவிர இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அதிகாரம் கிடையாது.
அது ஸ்திரீகளா இருக்கட்டும், சூத்திரர்களா இருக்கட்டும், பஞ்சமர்களா இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் இந்த வேதத்தை கற்றுக்கொண்டு அதை அத்தியனம் பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை. அதனால இந்த வேதமானது அதிகிருத்தா அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. அதிகிருத்தா அதிகாரமா இருப்பதை ஒரு சில பேர் தான் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் எப்படி மற்றவர்கள் எல்லாம் எம்பெருமானை அடைய முடியும்? வேதத்தை கற்றுக்கொண்டு யாகயங்களை பண்ணி கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதையெல்லாம் பண்ணி அதற்கு பிறகு பகவானை அடையணும்னா இந்த வழிக்கு தகுதி இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் என்றால் அதுக்கு இன்னும் சில உபாயங்களை பகவான் காட்டியிருக்கிறான், சாஸ்திரம் காட்டியுள்ளது. அது என்னன்னா நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு இதே போல அதிகிருத்த அதிகாரம் கிடையாது. நான் யார் வேண்டுமானாலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். அதே போல திருவிளக்கு எரிப்பது, திருமாலை தொடுப்பது, இது போன்ற பல உபாயங்களையும் சாஸ்திரத்திலே எம்பெருமான் காட்டியுள்ளான். அது மூலமாகவும் பகவானை அடையலாம். இந்த உபாயங்கள் எல்லாம் கூட அதிகிருத்த அதிகாரம் இல்லை. ஆனா அதுல எல்லாம் கர்த்திருவம் இருக்கிறது. நான் பண்ணுகிறேன்கிற எண்ணம் இருக்கிறது. அதுக்கு மேல அந்த உபாயங்கள் எல்லாம் இந்த பிறவியின் முடிவிலேயே பலனை கொடுக்குமா? அது சொல்ல முடியாது. மோட்சத்தை கொடுக்குமா? அது சொல்லவும் முடியாது. இது இந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் நேரே நமக்கு இந்த பிறவியின் முடிவிலேயே பகவானை அடைவதற்கான வழி அதை காட்ட வேண்டும் என்று பார்த்து பகவான் திருமந்திரத்தை உபதேசிக்கிறான். அதை யாருக்கு உபதேசிக்கிறான்னா, நாராயண ரிஷியாக இருந்து கொண்டு சுவாம்சபூதனான, அதாவது அவனுடைய அம்சபூதனாக இருக்கக்கூடிய நரரிஷி, அந்த நரரிஷிக்கு இந்த திருமந்திரத்தை உபதேசிக்கிறான் பதரிகாசிரமத்திலே. இது இரண்டாவது வழி, பகவானை அடைவதற்கான இரண்டாவது வழி. இந்த திருமந்திரம் என்பது எதை காட்டுகிறதுன்னா சரணாகதி மார்க்கத்தை காட்டுகிறது. இந்த பகவானே நமக்கு எல்லாம், அவனுடைய திருவடிகளே நமக்கு தஞ்சம், அந்த பகவானுடைய திருவடிகளை பற்றி கொண்டே நாம் பகவானை அடைந்து விடலாம், பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணலாம் என்ற விஷயத்தை எல்லாம் நமக்கு திருமந்திரம் காட்டுகிறது. இது சர்வாதிகாரம். எப்படி இந்த திருநாம சங்கீர்த்தனம், இந்த திருமாலை தொடுப்பது இதெல்லாம் சர்வாதிகாரமா இருக்கும், இந்த அஷ்டாட்சர வித்யை என்று சொல்லுவார்கள், இந்த ஞாச வித்யை என்று சொல்லுவார்கள், சரணாகதி என்கிற இந்த மார்க்கம் இது சர்வாதிகாரமாக இருக்கிறது. இந்த சரணாகதிக்கும் மற்ற சர்வாதிகாரமாக இருக்கக்கூடிய உபாயங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதுல சர்வாதிகாரமா இருந்தாலும் அதுல நான் என்கிற எண்ணம் இருக்கு. இந்த சரணாகதியிலே நான் என்கிற எண்ணமே கிடையாது. ஏன்னா பகவானே உபாயம், நான் பற்று கூட உபாயம் இல்லை, இந்த பகவான் தான் உபாயம் என்ற நம்பிக்கை தான் சரணாகதி. இப்ப அந்த விசுவாசம் இருக்கே, மகா விசுவாசம் என்று சொல்வார்கள், அது இருக்க வேண்டும். அதுதான் இந்த திருமந்திரத்திலே மிக மிக முக்கியமாக காட்டப்படுகிறது. இந்த சரணாகதி மார்க்கத்தை தான் நம்முடைய பெரியோர்கள் கை கொண்டார். மற்றவர்கள் எல்லாம் ஒரு உபாயத்தை கர்மயோகமோ ஞான யோகமோ நாம சங்கீர்த்தனமோ இதெல்லாம் ஒவ்வொரு சம்பிரதாயத்திலே ஒவ்வொன்றை கை கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்முடைய பெரியோர்கள், பூர்வாச்சாரியர்கள் வேதாந்த தாத்பரியமாக இருக்கக்கூடிய இந்த அஷ்டாட்சர மந்திரத்தின் அர்த்தத்தை அறிந்து கொண்டு அது மூலமாக பகவானை சரணடைந்து அந்த பகவானை அடைந்து அவனுக்கு நித்தியமாக தொண்டு பண்ணுவதை நம்முடைய பெரியோர்கள் எடுத்து காட்டியுள்ளார்கள். இந்த மார்க்கத்தை காட்டுவதுதான் இந்த திருமந்திரத்தை உபதேசிப்பதன் மூலம் பகவான் நமக்கு செய்து கொடுத்தான். அந்த திருமந்திர உபதேசம் எங்கே நடந்ததுன்னா பதரிகாசிரமத்திலே நாராயண ரிஷியாகவும் நரரிஷியாகவும் எம்பெருமானே இருந்து அதை உபதேசம் பண்ணினான் என்று பார்க்கலாம். அங்கேயும் எம்பெருமான் ஆச்சாரிய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். ஆக பிராட்டிக்கு விஷ்ணு லோகத்திலே துவயமகா மந்திரத்தை உபதேசித்து அவளுக்கு ஆச்சாரியனாக இருந்தான். பிரம்மாவுக்கு சம்சாரத்திலே முதலிலே வேதத்தை உபதேசித்து அந்த பிரம்மாவுக்கு குருவாக இருந்தான். ஆனா அது நமக்கு முக்கியம் இல்லை, ஏனெனில் அது இந்த சம்சார பிரவருத்திக்காக பண்ணப்பட்ட உபதேசம். அதிலே மோட்சத்துக்கும் வழி இருக்கு, ஆனா சம்சாரத்துக்கும் அதிலே வழி இருக்கு. ஆனா திருமந்திரத்தை எம்பெருமான் உபதேசித்து பதரிகாசிரமத்திலே நாராயண ரிஷியாக ஆச்சாரியனாக இருந்தானே, அங்கே அவனுடைய ஆச்சாரியத்துவம் நன்றாக வழிகாட்டப்பட்டது. அங்கே சிஷ்யனாகவும் தானே இருந்தான். அது ஏன் சிஷ்யனாக அவனே இருந்தான்னா, வெறும் உபதேசம் மட்டும் பண்றான் இவன், எப்படி சிஷ்யனாக இருந்து அனுஷ்டிக்கணுங்கிறத காட்டவில்லை என்ற குறை வந்துடக்கூடாது, குற்றம் வந்துடக்கூடாது. அதுக்காக தானே சிஷ்யனாக இருந்து எப்படி ஒரு நல்ல சிஷ்யனாக இருக்க வேணும் என்பதை தானே அங்கு நடத்தி காட்டினான். ஒரு ஆச்சாரியன்னா இந்தந்த தன்மைகள் இருக்கணும், சிஷ்யன்னா இந்தந்த தன்மைகள் இருக்கணும்னு சாஸ்திரம் காட்டுகிறது. அந்த தன்மைகள் இல்லை என்றால் அந்த ஆச்சாரியத்துவமும் சிஷ்யத்துவமும் பரிபூர்ணமாகாது, இதோ பேருக்கு இருக்குமே தவிர முழுமை அடையாது. அப்படி இந்த ஆச்சாரிய சிஷ்ய பூர்த்தியை
ஆச்சாரியத்துவ சிஷ்யத்துவ பூர்த்தியை எம்பெருமான் தானே நாராயண ரிஷியாகவும் நர ரிஷியாகவும் எழுந்து காட்டினான். அதுக்கு மேலே கீதாச்சாரியனாக மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனன் கலங்கி நிற்க, யுத்தம் பண்ண வேண்டாம் என்று முடிவெடுத்து நிற்க, அந்த சமயத்திலே பகவத்கீதையை உபதேசித்து அதிலேயே முக்கியமாக சர்ம ஸ்லோகத்தை சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்ற அந்த ஸ்லோகத்தை உபதேசித்து எல்லாரும் தன்னையே பற்றி இருக்க வேண்டும், மற்ற உபாயங்களை கைவிட வேண்டும், தானே இங்கே இருக்கக்கூடிய விரோதிகளை எல்லாம் போக்குகிறேன் என்று எம்பெருமான் சொன்னானே. இந்த சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அகந்தா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று எம்பெருமான் சொன்னது, அது அவனுடைய ஆச்சாரியத்துவம். கீதாச்சாரியனாக எம்பெருமான் விளங்கியது. இதெல்லாம் எம்பெருமான் எப்படி பிரதமாச்சாரியனாக இருந்தான் என்பதை காட்டக்கூடியது. இந்த எம்பெருமானுடைய தன்மைகள் என்ன என்று பார்த்தோம் என்றால் முக்கியமாக 2 விஷயங்கள் காட்டுவார்கள். உபய விபூதிநாதன், உபய லிங்கத்தை உடையவன். இதுவும் நாம் முன்னாடியே சுருக்கமா பார்த்தோம். நித்திய விபூதி லீலா விபூதி 2த்துக்கும் நாதனாக இருக்கிறான். அதுக்கு மேலே எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான், எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கிறான். எம்பெருமானுடைய வைபவங்களை மிக அற்புதமாக எம்பெருமானார் இந்த கத்தியத்திரயத்திலே, சரணாகதி கத்தியத்திலே ஆரம்பத்திலேயே பிராட்டியினுடைய வைபவம், எம்பெருமானுடைய வைபவம் ஆகியவற்றை எடுத்து காட்டுகிறார். அதில் 5வது சூழ்நிலையிலே எம்பெருமானுடைய வைபவத்தை நன்றாக எடுத்து காட்டியுள்ளார். அகிலஹேய பிரத்தனீக கல்யாணைக்கத்தான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக்க ஸ்வரூப ஸ்வாபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய நிரவத்திய நிறதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யவ்வனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூப என்று தொடங்கி மிக ஆச்சரியமாக எம்பெருமான் எப்படி எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கிறான், எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான். ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண, இவனை தவிர இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களையும் விட, எல்லா வஸ்துக்களையும் விட இவன் விலக்ஷணனாக வேறுபட்டவனாக இருக்கிறான். அனந்த ஞான ஆனந்தைக ஸ்வரூப, அனந்தனாக இருக்கிறான், ஞானஸ்வரூபனாக இருக்கிறான், ஆனந்தத்தை உடையவனாக இருக்கிறான். இதுக்கு மேலே எம்பெருமானுடைய ஸ்வரூப குணங்கள் என்ன, ரூப குணங்கள் என்ன, இதையெல்லாம் வரிசையாக எடுத்து காட்டி, அதுக்கு மேலே அவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திவ்ய ஆபரணங்கள் என்ன, திவ்ய ஆயுதங்கள் என்ன, இதையெல்லாம் எடுத்து காட்டி எம்பெருமானுடைய வைபவங்களை மிக தெளிவாக எம்பெருமானார் இந்த ஒரே சூர்ணையில, 5வது சூர்ணையில எடுத்து காட்டி அவனை பலவித திருநாமங்களாலே அழைத்து சத்தியகாம, சத்தியசங்கல்ப, பரபிரம்மபூத, புருஷோத்தம, மகாவிபூதே, ஸ்ரீமன் நாராயண, வைகுண்டநாத என்றெல்லாம் சொல்லி எம்பெருமானை அழைத்து அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணுகிறார். இது இந்த கத்தியத்திரயத்திலே அற்புதமாக எம்பெருமானுடைய வைபவம் காட்டப்பட்டுள்ளது. நாராயணன் என்று சாஸ்திரத்திலே முக்கியமாக கொண்டாடப்படக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய வைபவம் ஓரளவுக்கு நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்த்தோம். அடுத்தது பிராட்டியருடைய வைபவம். இப்படிப்பட்ட எம்பெருமான், அவனுடைய தனியன், அதையும் நாம் சுருக்கமாக அனுபவிக்கலாம். ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜக ஸ்ரீரங்கேஷயம் ஆசிரிய சிந்தாமணி மோத்வாந்தம் உத்சங்கே அனந்த போகினக என்று எம்பெருமானுடைய தனியன் பிரசித்தமாக பெரிய பெருமானுடைய தனியனாக கொண்டாடப்படக்கூடியது. இந்த தனியன்கள் எல்லாம் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா பெரிய பெருமாளிடத்திலிருந்து தொடங்கி ஓரான்மொழி ஆச்சாரியர்கள், மணவாழ மாமணிகள் பரியந்தம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆச்சாரியன் திருமாளிகை, அதில் இருக்கக்கூடிய முதல் சுவாமியிலிருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய சுவாமி வரைக்கும் இருக்கக்கூடிய தனியன்கள், இவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தினமும் நாம் அனுசந்தானம் பண்ணணும். ஓரளவுக்கு எல்லா தனியன்களையும் காலையிலே திருவன்காப்பு அனுஷ்டானத்தின் பொழுது இந்த தனியன்களை எல்லாம் சொல்ல வேண்டும். அதுக்கு இந்த தனியன்கள் முக்கியம். ஆக இங்கே பெரிய பெருமாளுடைய வைபவம் சுருக்கமாக நாம் அனுபவித்தோம். ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியை முக்கியமான அடையாளமாக உடையவன், ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்று 6 முக்கியமான குணங்களை உடையவன், அனைத்து கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவன், எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருப்பவன், விஷ்ணு லோகத்திலே பெரிய பிராட்டியாருக்கு ஆச்சாரியனாக இருந்து துவய மகாமந்திரத்தை உபதேசித்தவன், பதரிகாசிரமத்திலே நரநாராயண ரிஷிகளாக இருந்து கொண்டு திருமந்திரத்தை வெளியிட்டவன், அதே போல கீதாச்சாரியனாக சர்மஸ்லோகத்தை உபதேசித்து இந்த ஆச்சாரிய ஸ்தானத்தை நன்றாக ஸ்திரமாக பிடித்துக் கொண்டிருப்பவன் எம்பெருமான்.
பலவிதமான கல்யாண குணங்களை உடையவன், பல திவ்ய ஆயுதங்களை ஆபரணங்களை வைத்துக் கொண்டிருப்பவன், பல பல கல்யாண குணங்களை உடையவனாக இருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை சுருக்கமாக அனுபவித்தோம். அடுத்ததாக பெரிய பிராட்டியாருடைய வைபவம். பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். இவள் நேரே எம்பெருமானிடத்திலே தர்ம பத்னியாக இருக்கக்கூடியவள். அசேஷானா ஜெகதக விஷ்ணு பத்னி என்று இவளுக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த பெருமை, வேறு யாருக்கும் இல்லாத பெருமை. இந்த உலகத்துக்கே ஈஸ்வரியாக இருக்கிறாள். அதே சமயம் எம்பெருமானுக்கு பத்தினியாக தர்ம பத்னியாக இருக்கிறாள். உலகத்துக்கு ஈஸ்வரினா எல்லாருக்கும் தலைவி என்று அர்த்தம். அது எப்படி இவளுக்கு இந்த ஸ்தானம் கிடைத்தது என்றால், எம்பெருமானுக்கு பத்தினியாக இருப்பதனாலே அந்த ஸ்தானம், தர்ம பத்னியாக பிரதான மகிழ்ச்சியாக இருப்பதனாலே அந்த ஸ்தானம். இவள் ஈஸ்வரியாக இருப்பதனால் இவளுக்கே எல்லாரும் அடிமை என்றே சொல்லலாம். அதை முமுட்சுப்படியிலே பிள்ளைலோக்காச்சாரியர் ரொம்ப அழகா எடுத்து காட்டுறார். ஒருத்தன் எப்பொழுதும் யாருக்கு அடிமை என்று வேலை பார்ப்பதாக ஓலை எழுதி கொடுப்பான், அது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புருஷனுக்குத்தான். இந்த புருஷன் தான் ஒரு புதிதாக ஒரு ஆளை சேர்க்கும் பொழுது அவனுக்குன்னு ஒரு தபால் போடுவான். நீ இந்த மாதிரி இந்தந்த காரியங்கள்லாம் பண்ணணும், நீங்க இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணி வரைக்கும் இருக்கணும், இந்த காரியங்கள்லாம் பண்ணணும்னு அவன் தான் எழுதி அவனிடத்துல கையெழுத்து வாங்கி அவனை வேலைக்கு சேர்த்துப்பான். ஆனா வேலைக்கு சேர்ந்த பிறகு யார் அவனுக்கு வேலையை கொடுப்பார்கள்னா, அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்மணி தான், நீ போய் கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வா, அந்த வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணு, இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணு, இதெல்லாம் அடுக்கி வை, இப்படி எல்லாம் வேலை கொடுப்பது யாருன்னு பார்த்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தான். அதே போலத்தான் இங்கேயும் எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்தாலும் பிராட்டிக்கும் இவன் தொண்டு பண்ணுவான். அதாவது ஜீவாத்மாக்கள் தொண்டு பண்ணுவார்கள். நமக்கு குறிக்கோளே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணுவதுதான். ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம் என்று பல இடங்களிலே நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டுவார்கள், ஆச்சாரியர்கள். மிதுனம்னா இந்த ஜோடி, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கார்களே, பெருமாளும் பிராட்டியுமாக. இந்த சேர்த்திக்கு தான் நம்முடைய கைங்கரியம் எல்லாம் உரித்தாக வேண்டும் என்று காட்டுவார்கள். அப்படிப்பட்ட பெரிய பிராட்டி நம்முடைய பரம்பரையிலே, குரு பரம்பரையிலே 2வது ஸ்தானத்திலே இருக்கிறாள். இதுல முக்கியமான தாத்பரியம் இருக்கு. அதாவது பிராட்டி நேரே எம்பெருமானுக்கு தர்மபத்னி, அவள் தான் பிரதான மகிழ்ச்சி, எம்பெருமானுக்கு மிகவும் அந்தரங்கமாக இருக்கக்கூடியவள். அதனால அவளிடத்திலே எம்பெருமானுக்கு அதீத அன்பு, அவளுக்கு எம்பெருமானிடத்திலே அதீதமான அன்பு, அவ்வளவு அந்யோன்ய பாவம் ரெண்டு பேருக்கும். பிராட்டி ஆச்சாரிய ஸ்தானத்திலே 2வது இருப்பதனால இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, எல்லா ஆச்சாரியர்கள் நம்முடைய பரம்பரையில இருக்கார்களே, அந்த எல்லா ஆச்சாரியர்களுக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக யார் இருக்கிறாள் என்றால் பெரிய பிராட்டியார் தான். எல்லாரும் பெரிய பிராட்டியாருடைய ஸ்தானத்திலே தான் இந்த உலகத்திலே இருக்கார்கள். பெரிய பிராட்டியாருக்கு என்ன முக்கியமான காரியம் என்றால் புருஷகாரம் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. இப்ப ஆச்சாரியத்துவம் என்றால் நமக்கு தெரியாததை புரிய வைப்பவர், அது ஆச்சாரிய ஸ்தானம். ஆச்சாரியத்துவம் என்றால் நமக்கு தெரியாததை சொல்லிக் கொடுப்பது என்று சொல்லுவார்கள். இதே ஆச்சாரிய இந்த பிராட்டிக்கு என்ன முக்கியமான செயல் என்றால் புருஷகாரத்துவம். புருஷகாரம் என்றால் புருஷனை புருஷனாக ஆக்குவது. அதாவது பெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? உயர்ந்த புருஷனாக இருக்கணும், எல்லாருக்கும் கேட்டதை கொடுப்பவனாக இருக்கணும். ஆனா ஏதாவது ஒரு ஜீவாத்மா பெருமாளிடத்துல சரணடைந்தான் என்றால் அப்ப பெருமாளுக்கு கோபம் வந்துடும். சில சமயத்துல, எல்லா சமயத்திலும் சொல்ல முடியாது, சில சமயத்துல கோபம் வரலாம், சில சமயத்துல கருணையும் காட்டலாம். உன் சுதந்திரன். அப்படி ஒரு சமயம் கோபம் வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? நானே உன்னை தேடிட்டு இருந்தேன், நீயே என்னிடத்துல வசமா மாட்டின, உனக்கு நிறைய பாபம் இருக்கு, அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா இந்தா வாங்கிக்கோ தண்டனை என்று அவன் கொடுத்து விடுவான். ஒரு சமயம் கருணை மேலோங்கினதுன்னா வா வா வந்தியா, உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பரமத்தையே கூட கொடுக்கலாம். ஆனா அது உத்தரவாதம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு சுவாதந்திரம் இருக்கிறதுனாலே கருணையையும் காட்டலாம், கோபத்தையும் காட்டலாம். இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை கருணை மட்டுமே உள்ளவனாக ஆக்கி நிறைய அடியார்களை ஏற்றுக்கொள்பவனாக மாற்றக்கூடியவள் பெரிய பிராட்டியார். அதுதான் புருஷகாரம் என்று காட்டப்படுகிறது. அவள் அவனை புருஷனாக ஆக்குகிறான்னா என்ன அர்த்தம்? நிறைய கொடுப்பவனாக, அவர்கள் மோட்சம் என்று வந்தவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பவனாக ஆக்குகிறாள். அதே போல இங்கே ஜீவாத்மாக்களிலே எம்பெருமானை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டு போவார்களே சிலர், அவர்களை எம்பெருமானை பார்த்து ஆனந்தமாக முகத்தை வைத்துக் கொள்ளும்படி பண்ணுகிறாள். எம்பெருமானிடத்திலே அன்பு ஏற்படும்படி பிராட்டி இவனையும், இந்த ஜீவாத்மாவையும் புருஷனாக ஆக்குகிறாள். புருஷனை புருஷனாக ஆக்குகிறாள்னா பரமாத்மாவையும் புருஷனாக ஆக்குகிறாள், ஜீவாத்மாவையும் புருஷனாக ஆக்கு.
பரமாத்மா புருஷன் இல்லைன்னு கிடையாது, ஜீவாத்மா புருஷன் இல்லைன்னு கிடையாது, எல்லாருமே புருஷர்கள் தான். ஆனா அவர்களுடைய அந்த தன்மை நிலை நிற்கும்படி பெரிய பிராட்டியார் பண்ணுகிறாள் என்று நம்முடைய பெரியவர்கள் காட்டுவார்கள். இப்படி பெரிய பிராட்டியார் பண்ணுகிறாள் என்றால் அதுக்கு என்ன காரணம்? இவள் சொல்வதை ஏன் எம்பெருமான் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இவர்கள் இருவரும் அவ்வளவு அந்யோன்யமான தம்பதி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதாலேயே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். இவள் மனதில் நினைத்தா அவனுக்கு தெரியும், அவன் மனதில் நினைத்தா இவளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்யோன்ய பாவத்தை உடையவர்கள். அதே போல இன்னொரு விஷயமும் காட்டப்படுகிறது. என்னவென்றால், பெரிய பிராட்டியாருக்கு எம்பெருமானிடத்திலே மிகவும் காதல் இருக்கிறது, பாரதந்திரியம் இருக்கிறது. இது ரெண்டும் முக்கியமாக இருக்கிறது. அதே ஜீவாத்மாக்கள் விஷயத்திலே பெரிய பிராட்டியாருக்கு கருணை இருக்கிறது. கருணை இருக்கிறதுனாலே ஜீவாத்மாக்களை அங்கீகரிக்கிறாள். அவர்களிடத்துல தோஷம் இருந்தாலும் கூட அவளை ஏற்றுக்கொள்கிறாள். அதே எம்பெருமானிடத்துல இவளுக்கு காதல் இருப்பதனாலே, காதல் மட்டும் இருந்தா போதுமா, பாரதந்திரியமும் இருக்கு. அவன் எப்படி சொன்னாலும் கேட்பாள். இப்படி இருக்கிறதுனால அந்த காதலையும் பாரதந்திரத்தையும் பார்த்து இவள் எதை சொன்னாலும் அவன் ஒத்துக்கொள்வான். அப்ப யாராவது ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து பிராட்டி எம்பெருமான் முன்பு நிறுத்தினாள் என்றால் மறுக்காமல் எம்பெருமான் அவளை அந்த ஜீவாத்மாவை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு வார்த்தை கூட நீ இப்படி கொண்டு வந்திருக்கே, இவனிடத்துல இவ்வளவு தோஷம் இருக்கே என்றெல்லாம் சொல்லவே மாட்டான். பிராட்டி சொல்லிவிட்டாள் என்றால் அதை எம்பெருமான் ஒத்துக்கொள்வான் என்று இந்த முக்கியமான 2 குணங்கள், இந்த கருணையும், அதாவது ஜீவாத்மாக்கள் விஷயத்திலே கருணை, எம்பெருமான் விஷயத்திலே பாரதந்திரியம், இது 2 இருப்பதனாலே அவளுடைய முயற்சிகள் எப்பொழுதும் பலிக்கின்றன. அதனால்தான் பிராட்டியை முன்னிட்டு கொண்டே நாம் எம்பெருமானை அணுக வேண்டும். கோயில்களுக்கு போனா கூட தாயார் சந்நிதிக்கு போய் சேவிச்சுட்டு அதுக்கு பிறகு பெருமாள் சந்நிதிக்கு போக வேண்டும் என்று சாமானியமாகவே சொல்லுவார்கள். அது எதனாலே என்றால் பெருமாளை சேவிக்கும் போது பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் சேவிக்க வேண்டும் என்பது. இதே போல பிராட்டி இடத்துல இன்னும் 3 குணங்கள் முக்கியமாக சொல்லப்படும். அந்த 3 குணங்களை பிராட்டி ஸ்ரீராமாயணத்திலே ரொம்ப அழகாக வெளியிடுகிறாள். அந்த 3 குணத்தையும் கூட பார்க்கலாம். அதாவது கருணை, பாரதந்திரியம், அனன்யாரிய சேஷத்துவம், இந்த 3 குணங்கள் இது பிராட்டி இடத்துல இருப்பதனால தான் பிராட்டி இந்த ஜீவாத்மாக்களுக்கு பல உதவிகள் பண்ணுகிறாள். பல விதத்திலும் அந்த ஜீவாத்மாக்களை கொண்டு போய் எம்பெருமானிடத்தில் சேர்க்கிறாள் என்று காட்டுவார்கள். இந்த 3 குணங்களை சீதா பிராட்டியாக அவதரித்து பெரிய பிராட்டி மிக அழகாக காண்பித்துள்ளாள். அது என்னங்கிறத பார்க்கலாம். பிராட்டி 3 முறை பிரிந்தாள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதாவது எல்லாரும் பிரசித்தமா முதல்ல பிரிந்தது தெரியும். ராவணன் வந்து தூக்கி கொண்டு போனான் என்று பொதுவாக சொல்லுவார்கள், அது தெரியும். அதற்கு பிறகு யுத்தம் எல்லாம் முடிந்து ஜெயித்து ராஜ்யத்துக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணின பிறகு ஒரு வண்ணான் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னான் என்பதற்காக பிராட்டியை பெருமாள் காட்டுக்கு அனுப்புகிறார். அது 2வது பிரிவு. அதுக்கு பிறகு குஷலவர்கள் வந்து பாட்டெல்லாம் பாடி, ராமாயண சரித்திரத்தை பாட்டாக பாடி பெருமாளுடைய திருவுள்ளத்தை உகப்பித்து அப்பொழுது பிராட்டியை அழைத்து கொண்டு வரலாம் என்று பெருமாள் அழைக்க, அந்த சமயத்திலே மீண்டும் அக்னி பிரவேசம் பண்ணு, இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டு என்று பெருமாள் சொல்ல, அப்பொழுது மீண்டும் பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணி அப்பொழுது பூமிக்குள்ளே போய் அப்படியே பரமபதத்துக்கு சென்று விடுகிறாள். இது 3வது பிரிவு. இப்படி 3 முறை பிராட்டி பிரிந்தாள். இந்த 3 முறை பிரிந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த 3 குணங்களை வெளியிடுவதற்காகத்தான் 3 முறை பிரிந்திருக்கிறாள். இது ராவணன் போய் பிராட்டியை தூக்கிட்டு போனான்னு சொல்றதெல்லாம் அறிவியல்களுடைய பேச்சு என்று மணவாள மாமிகள் வியாக்கியானத்துல, சீமசன் பூஷண வியாக்கியானத்துல எடுத்து அழகா காட்டுகிறார். இந்த காரணத்தினால பிராட்டி தான் ராவணனை கூட்டிக் கொண்டு லங்கைக்கு போனா. தன்னுடைய, அதாவது எல்லாருமே ஜெகன் மாதாவாக பிராட்டி இருக்காள் இல்லையா, அப்ப எல்லாருக்கும் தாய் ஸ்தானத்திலே பிராட்டி இருக்கிறாள். அப்படி எல்லாருக்கும் தாய் ஸ்தானத்துல இருக்கும் பொழுது ராவணன் இவ்விடத்துல தவறான எண்ணம் கொண்டாலும் கூட பிராட்டி அவனை எப்படி பார்ப்பாள்? தன்னுடைய பிள்ளையாகத்தாலே பார்ப்பாள். ஏதோ தப்பு பண்றான் பிள்ளை என்று அவனை அழைத்து கொண்டு போய் அந்த லங்கையிலே தான் அமர்ந்திருந்து அசோகவனத்திலே தான் இருந்து கொண்டு இந்த பெருமாளை அங்கே லங்கைக்கு வரவழைத்து யுத்தம் பண்ணி அந்த லங்கையை முழுக்க ராட்சசர்களை எல்லாம் அழிக்கும்படிக்கு பண்ணினாள். ஏன்னா அப்பதான் அந்த தேவஸ்திரிகளை எல்லாம் காப்பாற்ற முடியும். அதுக்காக தானே சிறை புகுந்தாள், தன்னுடைய கருணையினாலே தானே சிறை புகுந்தாள் என்று சொல்லுவார்கள். இந்த தேவஸ்திரிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் லங்கைக்கு, அந்த கருணையின் வெளிப்பாடுதான் அங்கே லங்கைக்கு பிராட்டி பெருமானை பிரிந்து சென்றாள் என்று முதல் பிரிவுக்கு காரணம் அவளுடைய கருணையை வெளிப்படுத்துவதற்காக என்று சொல்லுவார்கள்.
அடுத்தது இரண்டாவது பிரிவு, தான் பெருமாளிடத்திலே பரதந்திரப்பட்டிருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக. அதாவது பெருமாள் என்ன சொன்னாலும் கேட்பேன், பெருமாள் காட்டுக்கு போன்னு சொன்னா மறுக்காமல் போவேன் என்பதை வெளியிடுவதற்காகத்தான் இரண்டாவது தடவை பிரிந்தாள். ஏன்னா அப்ப பெருமாள் சொல்லுகிறாள், நீ காட்டுக்கு போய் இருந்துட்டு வா என்று சொல்ல இவளாலே மறுக்க முடியவில்லை, அங்கே போய்விடுகிறாள். மூன்றாவது தடவை பிரிந்தது எதுக்காகனா, திரும்பவும் குஷலவர்கள் எல்லாம் பாடி இங்கே பிராட்டியை அழைத்து வர செய்தி அனுப்பி, அந்த பிராட்டி வால்மீகி பகவான் அழைத்து வர, அந்த சமயத்திலே எனக்காகவே நீ இருந்தாய் என்பதை நிரூபி என்று பெருமாள் சொல்ல, அந்த அனன்யார சேஷத்துவம் பகவானை தவிர வேறு யாருக்காகவும் நான் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக, எம்பெருமானுக்கே ஆட்பட்டிருக்கும் தன்மையை காட்டுவதற்காக பிராட்டி அந்த அக்னி பிரவேசத்தை பண்ணி அப்படியே பூமி பிராட்டியோட சேர்ந்து பூமிக்குள்ளே போய்விட்டாள், அங்கிருந்து பரமபதத்தை சென்று அடைந்தாள் என்று காட்டுவார்கள். இப்படி இது எல்லாம் இந்த கருணை, பாரதந்திரியம், அனன்யார சேஷத்துவம்லாம் எதுக்காக இதெல்லாம் காட்டப்படுறதுன்னா, இதெல்லாம் ஆச்சாரியர்களிடத்துல இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் நல்ல ஆச்சாரியர்களா இருக்க முடியும். இதுதான் நம்முடைய குரு பரம்பரையில நாம் பார்த்தோம்னா, எல்லா ஆச்சாரியர்களும் கருணை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். எல்லா ஆச்சாரியர்களும் தங்களுடைய ஆச்சாரியத்திலையும் எம்பெருமானத்திலையும் பரதந்திரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த எம்பெருமானத்திலையும் ஆச்சாரியர்களிடத்திலையும் அனன்யார்க சேஷத்துவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் நல்ல சிஷ்யர்கள் கிடைப்பார்கள். ஏன்னா ஒரு ஆச்சாரியன் நல்ல ஆச்சாரியன் எப்படி இருக்க முடியும்? முதல்ல அவன் நல்ல சிஷ்யனா இருந்திருக்கணும். நல்ல சிஷ்யனாக நல்ல பெரியவர்களிடத்துல எல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படி அந்த படிப்படியாக அடிபட்டு நல்லா கஷ்டப்பட்டு அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தை அடைந்திருந்தால் அவர்களுக்கு அந்த ஆச்சாரிய ஸ்தானங்கிறது எவ்வளவு உயர்ந்தது, நாம் எப்படி அந்த ஆச்சாரியத்துல படித்தோம், நம்முடைய சிஷ்யர்களை நாம் எப்படி நன்றாக கொண்டு வர வேண்டும்ங்கிறது தெரியும். இதெல்லாம் எதுக்காகனா, இந்த பிராட்டி இந்த குணங்களை தானே கஷ்டப்பட்டு வெளியிட்டு காட்டினாள். இதை சுலபமா சொல்லிட்டு போயிடுத வாயால, தான் நடத்தி காட்டினாள். அதே போலத்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே வாழ்ந்து காட்டினார்கள். அதனால பூர்வாச்சாரியர்கள் எல்லாருக்குமே முன்னோடி யாருன்னு கேட்டா பிராட்டி தான். எல்லாரும் பிராட்டியினுடைய நடையை பின்தொடர்பவர்களாக இருப்பார்கள் என்று நம்முடைய வியாக்கியானத்திலே பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பெரிய பிராட்டி நம்முடைய சம்பிரதாயத்திலே இரண்டாவது ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கிறாள். இதுல சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னா, பிராட்டி தொடக்கமாக மற்ற எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா ஜீவாத்மாக்களுமே புருஷர்களாக சொல்லப்பட்டாலும் அந்த ஜீவாத்மாக்களுக்கு பாரதந்திரம் என்ற தன்மை இருப்பதனால் அது ஸ்திரீ பிராயம் என்று சொல்லுவார்கள். பகவான் ஒருவனே புருஷோத்தமன், நாம் எல்லாரும் ஸ்திரீகள் என்று சொல்லுவார்கள். அது எங்கேருந்து தெரியறதுன்னா, பெரிய பிராட்டி இரண்டாவது ஆச்சாரியனாக இருப்பதனாலே அவள் தொடங்கி நாம் எல்லாரும் ஸ்திரீ பிராயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிமாமலர் பாவையொப்பாள்னு திருமங்கை ஆழ்வார் எடுத்து காட்டுறார். எல்லா ஆத்மாக்களுமே இந்த பிராட்டியுடைய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்று நன்றாக பூர்வாச்சாரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதனால் அந்த விஷயமானது காட்டப்படுகிறது. பெரிய பிராட்டியாருடைய தனியன் என்ன என்று பார்த்தால், நம ஸ்ரீரங்க நாயக்கை யத் குரு விப்ரம பேததः ஈசேஷிதவ்ய வைஷமிய நிம்னோன்னதம் இதம் ஜகத்து என்று இந்த பிராட்டியினுடைய தனியன். இது பெரிய பிராட்டியாருடைய வைபவம். சுருக்கமாக சேன முதலியாருடைய வைபவத்தையும் அனுபவித்து விடலாம். சேன முதலியார் நம்முடைய சம்பிரதாயத்திலே மூன்றாவது ஆச்சாரியனாக கொண்டாடப்படுகிறார். விஸ்வக்சேனர் சேன முதலியார் என்று சொல்லப்படக்கூடிய ஆச்சாரியன். இவர் எங்கே இருக்கிறார் என்றால், இந்த சேன முதலியார் பரமபதத்திலே இருக்கக்கூடியவர், நித்தியசூரிகளுக்கு தலைவர் என்று கொண்டாடப்படக்கூடியவர். இவருடைய திருநக்ஷத்திரம், இப்போ பெரிய பெருமாளுடைய திருநக்ஷத்திரம் பங்குனி ரோஹிணி என்று சொல்லுவார்கள். பெரிய பிராட்டியாருடைய திருநக்ஷத்திரம் பங்குனி உத்திரம். சேனமுதையாருடைய திருநக்ஷத்திரம் ஐப்பசி பூராடம். நித்தியசூரிகளுக்கு எம்பெருமானுக்கெல்லாம் திருநக்ஷத்திரம்னா அவர்கள் ஒரு திவ்யதேசத்திலே வந்த காலத்தை வைத்து சொல்லுவார்கள். இந்த உலகத்திலே ஒரு சமயம் அவர்கள் தோன்றின காலம், அதை வைத்து இந்த திருநக்ஷத்திரம் என்பது சொல்லப்படும். ஐப்பசி பூராடம் என்பது சேன முதலியாருடைய திருநக்ஷத்திரம். இவர் நித்தியசூரிகளிலே ஒருவராக பகவானுடைய சேனாதிபதியாக, அதாவது சேனைக்கு தலைவராக இருக்கிறார். இவருடைய பிரவൃத்தி என்ன என்று பார்த்தால், எம்பெருமானுக்கு அதீனப்பட்ட நித்திய விபூதி, லீலா விபூதி, இந்த ரெண்டு விபூதியையும் தன்னுடைய மேற்பார்வையிலே வைத்திருப்பவர், தானே எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர். எம்பெருமான் நித்திய விபூதி, லீலா விபூதி ரெண்டுத்துக்கும் தலைவனாக இருந்தாலும் அவனுக்கு நோக்கம் போகத்திலே, எல்லாத்துக்கும் உடையவன். அவனுக்கு வேலை பண்ணி
வாழணுங்கிற நிர்பந்தம் இல்லை. அதனால அவனுக்கு அனுபவத்தில தான் ஆசை. அதனால எம்பெருமான் போகத்திலே ஈடுபட்டு இருப்பான். ஆனா தன்னுடைய காரியத்துல யாராவது பார்க்கணுமே, அதுக்காக சேனை முதலியாரை தன்னுடைய சேனாதிபதியாக அமைத்து அவரை கொண்டே எல்லா காரியங்களையும் நடத்துகிறான். இவரை பத்தி சொல்லும் பொழுதே மிக வயோவிருத்தராக இருப்பார். வயோவிருத்தர்னா ரொம்ப வயசானவராக இருப்பார். பெரிய வயதான மந்திரி. ஒரு நாட்டிலே முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும்னா ராஜா யாரை போய் கேட்பான்னா நல்ல வயதான மந்திரி, ரொம்ப நாள் பழுத்த அனுபவம் இருக்கக்கூடிய இடத்துல தான் கேட்பான். அதே போல இந்த சேனை முதலியாரை வயோவிருத்தராக எடுத்து காட்டுவார்கள். இவருக்கு பல திருநாமம். வேத்ரதரர், வேத்ரஹஸ்தர், கையிலே ஒரு கோலை வைத்திருப்பார், செங்கோல் என்று சொல்லுவார்கள், அதை வைத்திருப்பார். அதை கொண்டுதான் இந்த ஜெகன் நிர்வாகத்தை அவர் பண்ணுவார். இவர் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே 3வது ஆச்சாரியனாக எழுந்தருளி இருக்கிறார். பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், அடுத்தது சேனை முதலியார் என்று நம்முடைய பரம்பரையில 3வது ஆச்சாரியன். பெரிய பிராட்டியாரே இவருக்கு எல்லா அர்த்தங்களையும் எடுத்து காட்டுகிறார். அதாவது விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் பெரிய பிராட்டியாரே இவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பெரிய பிராட்டியாரிடத்திலிருந்து நேரே உபதேசங்களை பெற்றவர் சேன முதலியார். அப்படி சேன முதலியாரதை இந்த அர்த்தங்களை எல்லாம் பெரிய பிராட்டியாரிடத்துல நேரே பெற்றதுனால இவர் நம்முடைய சம்பிரதாயத்துல 3வது ஆச்சாரியராக இருக்கிறார். இவருடைய வைபவம் நமக்கு ஒரு சில இடங்களிலே நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களிலே காணப்படுகின்றன. முக்கியமா ஸ்தோத்திர அர்த்தம் என்ற அற்புதமான கிரந்தம், அதிலே 42வது ஸ்லோகத்திலே ஆளவந்தார் எம்பெருமானுக்கும் சேன முதலியாருக்கும் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தத்தை எடுத்து ரொம்ப அழகா எடுத்து காட்டுறார். ஸ்வதீய முக்தோஞ்சித சேஷபோஜினா துவயா நிசிருஷ்ட ஆத்மபரேன யத்யதா பிரியன சேனாபதினா நவேதி தத்ததானு ஜானந்தம் உதார வீக்ஷணைஹி என்று இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் சுருக்கமா பார்க்கலாம். இது விஸ்வக்சேனரை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த பெருமாளை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. ஆளவந்தார் பெருமாளுடைய நித்தியசூரிகளுடைய வைபவத்தை எல்லாம் பெருமாளிடத்திலே சொல்லுகிறார். விஸ்வக்சேனரே உமது சேஷப்பிரசாதத்தை முதலிலே கொள்பவராக இருக்கிறார். ஸ்வதீய முக்த உச்சித சேஷபோஜினா, அதாவது எம்பெருமான் உண்ட மிச்சிலை முதலிலே எடுத்துக்கொள்பவர் யாருன்னா சேன முதலியார். எப்பொழுதும் அவருக்கு தான் அந்த உரிமை. அது இங்கே பெரிய கோயில்ல நித்தியமே பார்க்கலாம். பெரிய பெருமாள் கண்ட்ரோல் பண்ண பிரசாதம் நேர சேன முதலியார் சன்னதிக்கு தான் போகும். அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆழ்வாராச்சாரியர்களுக்கு யாருக்கா இருந்தாலும். அப்படி விஸ்வக்சேனருக்கு இந்த பகவானுடைய சேஷ பிரசாதத்தை முதலிலே எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த நித்திய விபூதி, லீலா விபூதி இதையெல்லாம் ஆளக்கூடியவராக உம்மாலே நியமிக்கப்பட்டிருக்கிறார், அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லாராலும் விரும்பப்படுபவராக இருக்கிறார். எல்லாரும் இந்த சேர முதலியாக விரும்புவார். ஏன்னா நேர பெருமாளுடைய பிரசாதத்தை சீகரிப்பவர், எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுபவர். அதனால எல்லாரும் விரும்புகிறார்கள். இவர் காரியத்தெல்லாம் பண்ணணும்னா எப்படி பண்றாருன்னா எம்பெருமானுடைய கட்டாட்சம். அப்படி பார்த்தான்னா ஓ அடுத்த பிரம்மா மாத்தணும் போல இருக்கு, இப்படி பார்த்தான்னா ஓ எல்லாம் மகா பிரளயத்தை உண்டு பண்ண போல இருக்கு, இப்படின்னு எல்லா காரியத்தையும் எம்பெருமானுடைய பார்வை கட்டாட்சத்தை வைத்தே புரிந்து கொள்ளக்கூடியவர். அதுவும் நன்றாக பண்ணி முடிக்கக்கூடியவர். எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே என்ன கருத்து ஓடுகிறதோ அதன்படி நடக்கக்கூடியவர் இந்த ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுறார். இதே போல திருவாய்மொழி பாசுர வியாக்கியானத்திலே கெடுமிடராயவெல்லாம்ங்கிற பதியம் நினைக்கிறேன். அந்த இடத்துல இதே போல சேன முதலியாருடைய வைபவம் காட்டப்படுகிறது. அதாவது சேன முதலியார் பெருமாளும் பிராட்டிமார்களும் ஆனந்தமாக பரமபதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப சேன முதலியார் ஒரு காரியமா வரார். பெரிய மந்திரி, வயதான மந்திரி அங்க வரார், உள்ள வரார். பெருமாள் ஆனந்தமா அவர்களுடைய ரமித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப திடீர்னு சேன முதலியார் அங்க வரவே எல்லாருக்கும் பதட்டம். ஒரு பெரியவர் உள்ள வந்துட்டாருன்னா உடனே பிராட்டிமார்கள்லாம் எழுந்து பின்னாடி அந்த சிம்மாசனத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொள்கிறார்களாம். சேன முதலியார் பார்த்து இவ்வளவு பெரியவர் வந்துட்டார், நாமளும் பெருமாளுடைய இப்படி ஆனந்தமாக ரவித்துக் கொண்டிருக்கோம், வெக்கப்பட்டு ஒளிந்து கொள்வார்கள் என்று காட்டுவார். அப்படி அந்த அனுபவமா அது காட்டப்பட்டது. சேன முதலியாரிடத்திலிருந்துதான் பிற்பாடு எல்லா ஆழ்வார்களுக்கும் அந்த பகவத் சம்பந்தம் ஏற்படுகிறது. பெருமாள் நேரே ஆழ்வார்களை மயர்வர மதிலம் அருளினாலும் அவர்களுக்கு மயர்வர மதிலம் அருளினாலும் சேன முதலியார் மூலமாகவே இந்த சமாசனத்தை பண்ணி பஞ்சசம்ஸ்காரங்கிற அந்த விதியை பண்ணி அவர்களை பகவத் சம்பந்தத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சேன முதலியாருடைய வைபவம் அதையும் சுருக்கமாக அனுபவித்தோம். அவருடைய தனியன் அது ரொம்ப பிரசித்தமான நம்முடைய சம்பிரதாயத்தை கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீரங்க சந்திரமசம் இந்திரையா விஹர்த்தும் விநியசிய விஸ்வசித சின்னயனாதிகாரம் யோ நிர்வகத்திய நிசமங்குளி முத்ரையைவ சேனான்யமன்ய விமுகாஸ்தமஷ
தமஸ்ரீயாம். தமசிஸ்ரீயாம். தெரியுமா? வெரி குட். அந்த ஸ்லோகம், இந்த தனியனானது சேன முதலியாருடைய தனியன். இத்தோட இன்றைய தினம் நாம் உபன்யாசத்தை முடித்துக் கொள்ளலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நான் போன தடவையே அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் கேள்வி பதில்கள் இருந்தா கேட்கலாம்னு பேச்சு வந்தது. யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சுவாமி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சாதித்தால் சாதிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேசனும் ஜீயர் திருவடி கணேசனும்.